வெல்கம் டு தவாரின் லைஃப் ஸ்டைல். ஆக்சுவலாக ஜெர்மனியில் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கோட் படத்துக்கு வந்து டிக்கெட் புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ புக் பண்ணியாச்சு. இந்தியாவில் தான் வந்து, அதாவது தமிழ்நாட்டில் தான் வந்து காலையில் வந்து 4 மணி ஷோ கிடையாது. ஆனால் ஜெர்மனியில் இந்தியா டைம் 4 மணிக்கு, இங்கே 12:30 மணி நைட்டு வந்து 12:30 மணிக்கே வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம ஆல்ரெடி வேறு FDFS புக் பண்ணியாச்சா, அதனால் ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சோடனே தேட்டர் விட்டு வெளியே வந்து அங்கேருந்து ஒரு லைவ் போட்டு ஃபஸ்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னு சொல்லலான் இருக்கோம். அதே மாதிரி படம் முடிஞ்சோடனே டேரெக்டாக தேட்டர்லேருந்து வெளியே வந்து படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குயிக் ரிவ்யூ கொடுக்கலான் இருக்கோம். ஸோ வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஸோ வந்து தேட்டர் வாசல்லேருந்து உங்களுக்கு சுட சுட கோட் படத்தோட ரிவ்யூ வரும். இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 நாளாச்சா, ஒரு 10 தடவை பார்த்துருப்பேன். ஒரு சினிமா லவராக எனக்கு வெங்கட் பிரபு பிடிக்கும். அதனாலே வந்து இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு 10 தடவை பார்த்தாச்சு. பெருசாக டீகோடிங்லாம் பண்ணல, ஆனால் வந்து அதில் இருக்க சின்ன சின்ன மொமெண்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டுருந்தேன். எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு எனக்கு தோணுது என்னென்னா, படம் வந்து கண்டிப்பாக வந்து பயங்கர கமர்ஷியலாக தான் இருக்க போகுது. லியோ படம் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த லியோ படம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து விஜய் சாருக்கு வந்து டார்க் ஷேடு கொடுத்தே படம் ஃபுல்லாக இருந்தது. ஆனால் இந்த படத்தில் அதெல்லாம் இல்லாமல் காமெடி, சென்டிமெண்ட்டு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, படம் ஃபுல்லாக ஃபைட்டு, அங்கங்கே வந்து பயங்கரமான மொமெண்ட்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவே வந்து விஜய் சாருக்கு வந்து ஃபஸ்ட்டு விக்ட்ரி. ஏன்னா வந்து கமர்ஷியல் படம் தான் வந்து அவரோட ஸ்ட்ராங் ஜோனு. அதுக்கே வந்து திருப்பி வந்திருக்காங்க. படம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து, இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து பெருசாக பேசின டாபிக் என்னென்னா, இந்த படத்தில் வந்து டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, விஜய் சாரை வந்து சின்ன வயசில் காட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தான் பயங்கர டாக்காக இருந்தது. போஸ்டர்லாம் ரிலீஸ் ஆகும்போது ஓகே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மேலே வெயிட் பண்ணிருந்தோம். இந்த ஸ்பார்க் சாங் ரிலீஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இது விஜய் சார் மாதிரியே இல்லை, டொக்குழுந்த மாதிரி இருக்குது, நல்லாவே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கிரிட்டிசைஸை வந்து டீம் எடுத்துக்கிட்டு ட்ரெய்லரில் வந்து அதை வந்து நல்லா ரீஒர்க் பண்ணி ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால தான் வந்து ட்ரெய்லர் கூட வந்து 2-3 நாள் வந்து லேட்டாக ரிலீஸ் ஆச்சு அப்படிமா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது நல்லா கன்வின்சிங்காகவே இருந்தது. ஸோ வந்து இன்னும் 2 வாரம் இருக்குது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு டைமு. அதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் ரீஒர்க் பண்ணி பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நல்லாவே பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் வந்து எனக்கு தோணுது. நான் வந்து லியோ ட்ரெய்லர் பார்க்கும்போது சரி, லியோ படம் பார்த்துட்டு இருக்கும்போது சரி, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தேன், ஏன் வந்து விஜய் சார் வந்து லியோவாக இருந்து அப்புறம் பார்த்திபனாக மாறுறாரு அப்படிங்கிறதுக்கு ஃப்ளாஷ்பேக் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லைனா வந்து இந்த படம் வந்து பிசுறு தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது மாதிரியே வந்து இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து லியோவில் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாதனால தான் வந்து படம் வந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சாருக்கு வந்து மல்டிபிள் லுக்ஸ் இருக்குது. சால்ட் அண்ட் பெப்பர் லுக் இருக்குது, அப்புறம் வந்து டீனேஜ் பாயாக ஒரு லுக் இருக்குது, அப்புறம் ஒரு 30-35 வயசுக்குள்ள வந்து ஒரு யங் ஹஸ்பண்டாக வந்து ஒரு லுக் இருக்குது. ஹைலைட்டாக வந்து நாளைய தீர்ப்பு லுக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து எப்படி வந்து இந்த ஸ்டோரியில் வந்து காம்ப்ளெக்ஸ் பண்ணாமல் அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் வந்து இந்த படத்தோட மெயின் சக்ஸஸே இருக்குது. எனக்கு இந்த விஷயத்தில் வந்து வெங்கட் பிரபு மேலே வந்து பயங்கர நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவரோட ப்ரீவியஸ் படம் வந்து பார்த்திங்கன்னா மாநாடு, ஒரு பயங்கர காம்ப்ளெக்ஸான ஸ்டோரி. அதில் வந்து ஒரு விஷயம் வந்து எப்படின்னா, எஸ்ஜே சூர்யா வந்து அவருக்கு ஏன் வந்து டைம் லூப் ஆகுது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாரு. எஸ்ஜே சூர்யாவோட பிளட்டு வந்து சிம்போட பிளட்டு வந்து பட்டுரும், அதனால் வந்து இவருக்கு வந்து டைம் லூப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாரு. இது வந்து ஒரு மொக்க ரீசன் தான். ஆனால் அதை யாருமே வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நோண்டவே இல்லை. என்ன காரணம்னா, அந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே, அதை ஹேண்டில் பண்ண விதம் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த படத்துலையும் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து பயங்கர பேசியாக தான் வச்சிருப்பாரு அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. படம் கட்டாக இருந்தது. அப்படியே வந்து லுக்கெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணி படத்தை வந்து ரொம்ப பேசியாக காட்டுற மாதிரி தான் வந்து ட்ரெய்லரே எடுத்திருந்தாங்க. படத்தில் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து மொமெண்ட்ஸாக வந்து நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர்லேயே பார்க்கும்போது மங்காத்தா படத்தோட டைலாக் ஆகட்டும், இல்லை வந்து இந்த போக்கிரியில் நடக்கிற அந்த வாக் ஆகட்டும், அதே மாதிரி வந்து ட்ரெய்லர் முடியும் போது வந்து அந்த கில்லி படத்தில் வர மருதமலை மாமுனியே அந்த பாட்டு, இதெல்லாமே வந்து ட்ரெய்லர்லேயே மொமெண்ட்ஸாக பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லரில் சும்மா சாம்பிள் காட்டினது தான் நினைக்கிறேன். படத்தில் என்ன நிறையா இருக்க போகுது. ரூமர்ஸ் படி என்னென்னா, படத்தில் வந்து விஜயகாந்த் சார் இருக்கார். அதான் வந்து ஒரு மாதிரி வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணி விஜயகாந்த் சார் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. படத்தில் வந்து தோனி கேமியோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு ஃபைட்டு கூட வந்து பேக்ரவுண்டில் வந்து கிரவுண்ட் இருக்கிற மாதிரியும், பிரேம்ஜி வந்து ஏதோ வந்து ஸ்டேடியத்தில் எடுத்துகிட்டு ஓடுற மாதிரியும் காட்டியிருக்காங்க. ஸோ வந்து அந்த கேமியோ, தோனியோட கேமியோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் இருக்குது.
இதெல்லாம் வந்து தேட்டரில் பார்க்கும்போது அது வந்து ப்ராப்பராக ஒரு மாதிரி ரேசியாக போயிட்டு இருக்குமோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேமியோஸ்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே வந்து செம மொமெண்ட்ஸாக இருக்கும். நம்ம ஜெயிலர் படத்துலேயே பார்த்துருப்போம் இந்த மாதிரி நிறைய கேமியோஸு அங்கங்கே வந்து எதிர்பாராத என்ட்ரி இதெல்லாம் தான் வந்து ஜெயிலர் படத்துக்கு வந்து சக்ஸஸாக இருந்தது. அதே மாதிரி இதுலேயும் வந்து அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது வந்து என்னோடய கெஸ். இந்த படத்துக்கு என்ன பிரச்சனை வரலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டாவது பரவாயில்ல, விஜய் சார் வந்து வெறும் ஆக்டர் தான். ஆனால் இப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர். இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனோடனே வந்து வெங்கட் பிரபு அண்ட் ப்ரொடியூசர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் கேட்ட கேள்வியெலாம் பார்க்கும்போது எனக்கே காண்டாக இருந்தது. இந்த எல்கேஜி படத்தில் சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்டு ட்விஸ்ட் பண்ணுவாங்களா ஆர்ஜே பாலாஜியை, அந்த மாதிரி தான் கேள்வி கேட்டாங்க. ஏதாவது ட்விஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி தான் கேள்வி கேட்டாங்க ப்ரெஸ் மீட்டில். ஆனால் அதெல்லாம் வந்து அழகாக வந்து வெங்கட் பிரபு சார் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருந்தார். இந்த படத்தையும் அவர் இப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் லைட்டாக பிசிட் அடித்தா கூட வெளியே வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டமே வெயிட் பண்ணிருக்கு. எப்படி இருக்குது அப்படிங்கிறது படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். ட்ரெய்லரில் வந்து எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராகவே பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி வந்து அந்த கடைசியில் வந்து அந்த விஜய் சாரோட மல்டிபிள் பிக்சர்ஸை காட்டி கண்ணை சுற்றி கடைசியில் கோட்னு சொல்கிறதாகட்டும், அந்த இடத்துல வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆனால் இந்த படத்தோட பாட்டு எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்டால் வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். எனக்கு விசில் போடு பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ரிலீஸ் ஆனதுலேருந்தே பிடிச்சிருந்தது. ஆனால் அடுத்த 2 பாட்டு வந்து எனக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து செகண்ட் ஹாஃப் வந்து வில்லனுக்கும் ஹீரோக்கும் நடுவில் நடக்கிற ஒரு சேசிங் அந்த மாதிரி தான் இருக்கும் போல். அந்த இடத்துல வந்து இந்த ஸ்பார்க் பாட்டெல்லாம் கொண்டு வந்து போடாமல் தயவு செஞ்சு ஸ்லோ பண்ணாமல் இந்த ஸ்பார்க் பாட்டை வந்து படத்தில் வைக்காமல் கடைசியில் பேர் போடாமல் வச்சுட்டு இந்த மெலடி சாங் வந்து ஒரு மாதிரி மாண்டாஜ் மாதிரி போட்டுட்டு விசில் போடு பாட்டை மட்டும் படத்தில் யூஸ் பண்ணாங்கன்னா வந்து ஒரு ஸ்லோ இல்லாமல் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. பிரசாந்த் சார் இருக்கார், பிரபுதேவா சார் இருக்கார், மெயினாக வந்து மோகன் சார் இருக்கார். அவர் தான் வில்லன் மாதிரி காட்டியிருக்காங்க. சந்தோஷமான விஷயம் ஃபஸ்ட் என்னென்னா, இது வந்து ஒரு பேன் இண்டியா படம் அப்படிங்கிறதுக்காக நார்த் இந்தியாவிலேருந்து லாங்குவேஜ் தெரியாமல் ஒருத்தர் கூப்பிட்டு வந்து வாய்ஸ் ஒரு மாதிரி போயிட்டுருக்கும், டப்பிங் பேக்ரவுண்ட் ஒரு மாதிரி போயிட்டுருக்கும். அப்படி பண்ணாமல் தமிழ் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ப்ராப்பராக கூப்பிட்டு வந்து பண்ண வச்சுருக்காங்க. அதுவே சந்தோஷமான விஷயம். ஆனால் வில்லன் கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா வந்து மோகன் சார் வந்து ஏதோ வந்து ரிவெஞ்ச் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த ஏன் ரிவெஞ்ச் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கணும். அது இருந்தால் தான் வந்து அந்த ஃபைட் அவங்க 2 நடுவில் நடக்கிற ஃபைட் வந்து பார்க்குறதுக்கு வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, மாஸ்டர் படம் எடுத்துக்கின்னு வச்சிங்களேன், ஆப்போசிட்டில் விஜய் சேது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பார். அவர் எதிர்த்து விஜய் சார் சண்டை போடும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு பார்க்குறதுக்கு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த படத்துலையும் வந்து அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணால் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. அவ்வளோதான். இதெல்லாம் தான் வந்து எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது மைண்டில் வந்தது. டக்குன்னு பெருசாக டீகோடிங்லாம் பண்ணல. ஆஸ் அ ஃபேனாக வந்து ஜஸ்ட் வந்து நான் ட்ரெய்லர் வந்து கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் சொன்ன மாதிரி வந்து செப்டம்பர் 4 அதாவது செப்டம்பர் 5 நைட்டு 12:30 மணிக்கு வந்து படத்தை பார்த்துருவோம். லைவ் போடுறேன் தேட்டர்லேருந்து. நான் சொன்ன மாதிரி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. செப்டம்பர் 5 பார்ப்போம். கோட்டு வந்து மட்டன் பிரியாணி ஆகுதா இல்லை வந்து வெறும் குஸ்காவாகுதான்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.